ஹலோ, நம்ம எல்லாருக்குமே சி அனிமல்ஸ்னா ஒரு தனி கிரேஸ் தான். அதில் ரொம்ப யூனிக்காக இருக்கிறது இந்த ஸ்டார் ஃபிஷ் தான். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த ஸ்டார் ஃபிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு சில்வர் ஃபாயில் எடுத்துக்கிட்டேன். அதோட பேஸை ரெடி பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு எவ்வளோ பெருசாக ஃபிஷ் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அவ்வளோ பெருசாக நம்ம அதை மோல்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஃபுல்லாக அதை ஸ்கல்ப் பண்ணதுக்கு அப்புறமா அது மேலே அடுத்த டெக்ஸ்சர் ஆட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு அதில் ஃபெவிகால் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறமா டிஷ்யூ பேப்பரை அது மேலே ஆட் பண்ணிட்டு ஃபெவிகால் மிக்சரை வந்து நல்லா அது மேலே அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா இது வந்து அழகாக அந்த இதோட பைண்ட் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர் கிடைக்கும். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து நம்ம அது மேலே போட்டு பைண்ட் பண்ணிக்கலாம். சீரியஸ்லி இந்த ப்ராசஸ் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது இதை கண்டிப்பாக ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பாருங்கள். இதை ஃபுல்லாக ட்ரை பண்ண விட்டுருணும். ட்ரை பண்ணதுக்கப்புறமா இந்த ஸ்டர்டியான லுக் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம இதில் ஒரு 3D டெக்ஸ்சர் ஆட் பண்ணுன்றதுக்காக ஃபெவிகால் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த ஃபேப்ரிக் க்ளூ எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஒரு ஸ்டார் ஃபிஷ்ல வந்து இந்த மாதிரி டாட்டாக ஃபுல்லாக வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். 2 ஸ்டார் ஃபிஷ் நான் பண்ணியிருக்கேன். ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட் லுக்ஸ் வந்து நான் அதில் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வந்து ஃபுல்லாக இந்த டாட்டாக நம்ம வந்து போட்டுக்கலாம். சைட்ஸ்ல நம்ம வந்து போட்டுக்கலாம். அடுத்த ஸ்டார் ஃபிஷ்க்கு வந்து இந்த மாதிரி லைன்ஸ், ரேண்டம் லைன்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து போட்டுக்கலாம். இந்த ரேண்டம் லைன்ஸ் போட்டதுக்கு அப்புறமா இதோட லுக் வந்து இப்படிதான் இருக்கும் பார்க்கறதுக்கு. இதோட மெயின் பாயிண்ட் என்னன்னா இதை நல்லா வந்து ட்ரை பண்ண விட்டுறணும். அட்லீஸ்ட் ஒரு 2 hours ஆகுது இதை ட்ரை பண்ண விட்டுறணும். ஸோ இது ரெண்டுத்தையும் தனியாக எடுத்து யார் கண்ணுக்கும் படாத மாதிரி தனியாக எடுத்துகிட்டு போய் ட்ரை பண்ண விட்டுட்டேன். ஒரு 2 hours கழிச்சு தனியாக எடுத்து பார்த்தோம்னா இதோட அவுட்புட் இப்படி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த க்ளூவெல்லாம் நல்லா ட்ரை ஆகி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். பார்க்கறதுக்கு அவ்வளவா தெரியாது, ஆனால் அந்த டெக்ஸ்சர் வந்து நல்லா சூப்பரான எம்போஸ்ட் லுக் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு மெயின் பாயிண்ட் வந்துருச்சு. நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிடலாம் இதை. ஸோ நம்மளோட அக்ரலிக் எடுத்துடலாம். எடுத்துட்டு ஃபுல்லாக வந்து ப்ளூ கலர் அடிச்சிடறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார் ஃபிஷ்க்கு டார்க் ப்ளூ வந்து ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். டார்க் ப்ளூ பெயிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த எம்போஸ்ட் நல்லா இதை ட்ரை பண்ண விட்டுறணும். ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா இந்த எம்போஸ்ட் லுக் இருக்கு இல்லையா, அது மேலே வந்து லைட் ப்ளூவை வந்து நம்ம கையாலேயே ஜஸ்ட் ட்ராக் பண்ணிட்டு வந்தோம்னா இந்த சூப்பரான லுக் வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டார் ஃபிஷ் என்னது, இதுக்கு தான் நான் ரொம்ப சொதப்பிட்டு ரொம்ப நேரம் எடுத்துட்டேன். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து பிங்க் கலர் போட்டேன், அப்புறம் பர்பிள் கலர் போட்டேன், அப்புறம் ப்ளூ கலர் போட்டேன். எதுவுமே ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரில. சரி கடைசியில் ரெட் கலர் போட்டு முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ரெட் கலர் எடுத்தாச்சு. அப்பாடா, இப்போதான் ஒரு வைப்ரண்டான லுக் வந்து இந்த ஸ்டார் ஃபிஷ்க்கு நான் இந்த கொடுத்துருக்கேன். ஸோ ரெட்டுக்கு ஆப்டான கலர் என்னது, நல்ல ஒரு பேபி பிங்க். ஸோ அதுலேருந்து தனியாக தெரியணுன்றதுக்காக இந்த எம்போஸ்டான லைன்ஸ் இருக்கு இல்லையா, அது மேலே வந்து நான் ஃபுல்லாக பேபி பிங்கை பெயிண்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த 2 ஸ்டார் ஃபிஷ்மே முடிஞ்சிருச்சு. இதான் இதோட ஃபைனல் அவுட்புட். ரெண்டுமே பெயிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா ட்ரை பண்ண விட்டதுக்கு அப்புறம் இதான் இதோட ஃபைனல் அவுட்புட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இதை ரீக்ரியேட் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. See you on next video. Bye.